இயேசு கிறிஸ்து நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்ந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் சாராள் கடினமாக நடத்தினபடியால் சாராளோடு இருக்க முடியாமல் சாராளை விட்டு ஓடி போகிறாள். அப்பொழுது சூருக்கு போகிற வழியிலே தூதனானவன் கண்டு, சாராளுடைய அடிமை பெண்ணே, நீ எங்கே போகிறாய் என்று கேட்கும் போது, நான் ஆச்சாரிய வீட்டு வெகு தூரமாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் தூதனானவன் சொல்லுகிறாள், நீ உன் நாச்சியாரில் அவள் கையின் கீழ் அடங்கிரு, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் சொல்லி அவளுடைய அங்கலாய்ப்பை காண்கிற தேவனாக செயல்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் காண்கிற தேவனாக செயல்படுவார். அப்படி காண்கிற தேவனாக செயல்படும் போதுதான் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலும் காண்கிற தேவனாக செயல்படுவார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலையும் கண்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா, ஒடுக்கிறதை காண்கிற தேவனாக செயல்படுகிறார். எகிப்தியரை இஸ்ரவேல் புத்திரரை ஒடுக்கிறதையும் அந்த ஒடுக்கத்திலிருந்து விசாலத்தை கொடுக்கும்படியாக, அந்த ஒடுக்கத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக மோசையின் மூலமாக அவர்களை நடத்தி வந்து பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்திற்கு விடும்படியாக தேவன் செயல்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட ஒடுக்கமாய் இருந்தாலும் தேவன் கடந்து வந்து உங்களுடைய ஒடுக்கத்தையும் காண்கிற தேவனாக செயல்படுவார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா, குறைவில் காண்கிற தேவனாய் செயல்படுகிறார். சகைவு ஏசப்பாவை நான் எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி எப்படிப்பட்டவர், எப்படி இருப்பார்னு சொல்லி ஒரு காட்டாத்தி மரத்திலே ஏறி பார்க்கும் போது ஏசப்பா அண்ணாந்து பார்த்து அவனை பார்த்து, சகைவே, நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் சொல்லி வருக. சகைவனுடைய வாழ்க்கையில் அவன் குறைவை எண்ணாதபடி அவன் செயல்படும் போது தேவன் அவரை கண்ணோக்கிறவராய் செயல்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குறைவை நீங்க பார்க்காத போது தேவன் கடந்து வந்து உங்களுக்கும் அந்த குறைவின் மத்தியிலும் தேவன் கண்ணோக்கமாய் இருந்து செயல்படுவார். சங்கீதம் 94ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. இங்க பார்க்கிறோம், காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய காரியங்களை கேட்க மாட்டுக்காங்க, எங்களுடைய காரியத்தை கவனிக்க மாட்டுக்காங்கன்னு சொல்லி நினைக்காதபடி ஏசப்பா எல்லாம் காண்கிற தேவனாக உங்களுடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவார். அடுத்து பாத்தீங்கன்னா, பலவீனத்தில் காண்கிற தேவனாய் கடந்து வருவார். யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இங்க பாக்குறோம், 38 வருஷமாக வியாதி படுக்கையில் இருந்த பெதஸ்தா குளம் பக்கத்தில் இருந்த நபரை தேவன் கண்ணோக்கிறவராய், அவன் யாரு தூக்கி கொண்டு குளத்திலே போடுவதற்கு ஆள் இல்லைன்னு சொல்லி சொல்லும் போது தேவன் கடந்து போய், நீ குணமாக விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி அவருக்கு இத்தனை காலமாக, இத்தனை வருஷ காலமாக அவன் அந்த இடத்துல இருக்கும் போது, அவனுக்கு யாரும் உதவி செய்யாது இருக்கும் போது தேவன் கடந்து வந்து செயல்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த பலவீனத்தோடு நீங்க இருந்தாலும் அந்த பலவீனத்திலிருந்து தேவன் உங்களையும் விடுதலை கொடுக்க வல்லவர். எப்படி பெதஸ்தா குளத்தில் 38 வருஷமாக பெரும்பாடுவான வியாதிஸ்தனை குணமாக்கினாரோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்து எந்த பலவீனமா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் சரீரத்தின் மித்தமாகவும் காரியங்களில் இருந்து பலவீனமாக இருந்தாலும் அந்த காரியத்திலிருந்து தேவன் ஒரு விடுதலையை கொடுக்க வல்லவர். சோஸ்திரேசப்பா, ஒருத்துடைய ஒடுக்கத்தில் இருந்து நீர் விடுதலை கொடுப்பீராக ஜெபிக்கிற. எந்தெந்த பலவீனம் பட்டு இருக்கிறார்களோ அந்தந்த காரியத்திலிருந்து ஒரு பலவீனத்தில் விடுதலை கொடுக்க முடியாத நீர் கடந்து செல்வீராக ஜெபிக்கிறேன். நீர் காண்கிற தேவனாக கடந்து செல்வீராக ஜெபிக்கிறேன். துதிக நம்மையுமே உமக்கே செலுத்துறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.